Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. Hi viewers, yesterday நுடைய continuity தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நேத்திக்கு உங்களுக்கு கமிட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம நேத்திக்கு வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேத்திக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த பேராமீட்டர் வந்து பிஇ ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேராமீட்டர் வந்து பிபி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்றோம். ஸோ இந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு கம்பெனியினுடைய அந்த ஷேர்னுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு அதுக்கும் அதனுடைய புக் வேல்யூ, இது ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறது தான் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னும். ஸோ இந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஃபார்முலாங்க. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர். ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியினுடைய டோட்டல் அசெட்டு மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ், அதாவது அசெட்னா சொத்துக்கள், லயபிலிட்டிஸ்னாக்கா கடன்கள். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் அசெட் வேல்யூ கிடைக்கும், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதால் வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து புக் வேல்யூ பர் ஷேர் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேராமீட்டரும் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிபி ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒரு கம்பெனியினுடைய அந்த பர்டிகுலர் கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா ₹50. ஸோ இதனுடைய டோட்டல் அசெட்டு ருபீஸ் வந்து 1000. ஸோ அந்த கம்பெனியினுடைய டோட்டல் லயபிலிட்டிஸ் வந்து ₹800. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 குவான்டிட்டி. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பிபி ரேஷியோவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு புக் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். அது எப்படின்னாக்கா, ஸோ அசெட்டு தெரியும், நமக்கு லயபிலிட்டி தெரியும், அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 20 அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் பிபி ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பிபி ரேஷியோன்றது என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸு பர் ஷேரு டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹50 தெரியும், புக் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ₹20. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 50 டிவைட் பை 20, ஸோ 2.5 தான் வந்து பிபி ரேஷியோ. இந்த கம்பெனியினுடைய இந்த ஷேர்னுடைய பிபி ரேஷியோ வந்து 2.5. ஸோ இந்த 2.5 அப்படின்றது எதை வந்து சொல்ல விரும்புது, எதை வந்து மீன் பண்ண விரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து they are willing to pay 2.5 times the book value for each share. அதாவது 2.5 மடங்கு அதிகமாக வந்து இந்த பர்டிகுலர் ஷேர், அந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பிபி ரேஷியோ. இப்போ இந்த ஐடிசி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கம்பெனியுடைய ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசியினுடைய அந்த கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டு டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடிசி கம்பெனியினுடைய டோட்டல் அசெட்டு 2024 இந்த இயரில் எவ்வளோ அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 91,826 crore rupees. இது எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது இந்த வேல்யூஸ் எல்லாம். அதே மாதிரி டோட்டல் லயபிலிட்டிஸு 16,936 crore rupees.
ஸோ புக் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அசட்டு மைனஸ் லைபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் காமன் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 1248. ஸோ இதில் வந்து அசட்டு மைனஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணிட்டீங்க. அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 60ன்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ அது. ஸோ இந்த 60 வேல்யூன்றது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் புக் வேல்யூ ஆஃப் தி ஐடிசி பார்த்தீங்கன்னாக்கா 60.16 எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இப்போ புக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பிபி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பிபி ரேஷியோன்றது என்ன? அந்த கம்பெனியினுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஷேர்னுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ. ஸோ ஐடிசி வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 478 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய புக் வேல்யூ வந்து 60 ருபீஸ் எடுத்திருக்கோம். ஸோ பிபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 7.9, அதாவது 7.9 டைம்ஸ் வந்து இந்த ஷேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். ஸோ இப்போ லைவ் எக்ஸாம்பிளாக வந்து ஐடிசி கம்பெனியினுடைய ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்த்தீங்க. ஸோ கீ டேக்அவே அப்படின்ற என்னன்னாக்கா இந்த பேராமீட்டர்ஸ்ல இருந்து இந்த வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பிபி ரேஷியோ, அதாவது லெஸ் தென் 1 லோ பிபி ரேஷியோ அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக் வந்து இட் மே பி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெட் அசெட் வேல்யூவை விட இந்த கம்பெனியினுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் பிபி ரேஷியோ வந்து 0.8, அதாவது லெஸ் தென் 1 அப்படின்னு வச்சிருந்தோம்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 80% ஆஃப் த புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது மீனிங். இப்போ பிபி ரேஷியோ ஹையர், அதாவது கிரேட்டர் தேன் 1 இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு சொல்லலாம். பிளஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் க்ரோத், அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மீன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பிபி ரேஷியோ வந்து 3 அப்படின்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3 டைம்ஸை விட புக் வேல்யூ அதிகமாக ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ ஒரு கேஸில் வந்து லெஸர் தென் 1 பிபி ரேஷியோ பார்த்தோம், இன்னொன்று கிரேட்டர் தென் 1 பிபி ரேஷியோ பார்த்தோம். இப்போ ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா போத் மார்க்கெட் வேல்யூ சரி இல்லை புக் வேல்யூ சரி ரஃப்லி வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூவாக இருக்கு. அப்போ தான் வந்து பிபி ரேஷியோ 1ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டரில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.